இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இது? வெறும் டொமேட்டோ சூப்பு தான். அப்படியா? இது சூப்புன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன சூப்னு சொல்லிட்டு பச்சை தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா வேற எப்படி சொல்லுவாங்க? இல்ல மேடம், நல்ல சூடா தான் இருக்கு. நீங்க தான் அப்படி சொல்லிக்கணும். எங்க சூடு இருக்கு? ஒரே சில்லுன்னு இருக்கு. அம்மா 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 இங்க வாங்கம்மா. இது புடிங்க. தேங்க்ஸ்மா. சரிங்க அம்மா, இது நல்ல சூடா இருக்கு. இத குடிங்க. ஹேமா, இந்த ஆறி போன சூப்பை வச்சுட்டு எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கொண்டு போய் கீழே ஊத்திட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி நல்ல சூடான சூப்பை கொண்டு வாங்க. போங்க. சரிங்க மேம். குடிங்கம்மா. நல்லா இருக்கு. அக்கா, என்னக்கா நடக்குது? நம்ம கரெக்டா பிளான் பண்ணா இந்த மகா ஆபத் பாந்தவ மாதிரி கரெக்டா வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறா. இப்ப என்ன பண்றது? அதுதான் எனக்கும் புரியல. அந்த வேலைக்காரிய நான் பார்த்த நாள்ல இருந்து அவ எனக்கு குடைச்சல் குடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் ஏதோ எதாச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. அவ வேணும்னே வந்து இப்படி பண்ற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கௌதம் ஏற்பாடு பண்ண ஆளு மண்டபத்துக்குள்ள வந்திருப்பானா இல்லையான்னு தெரியலையே. கௌதம் கிட்டே போன் பண்ணி கேட்டு பாப்போம். மேடம், என்ன? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உங்க பிளான் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? என்னடி சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உங்ககிட்ட தனியா பேசினது அவளுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, அவ பெரிய நாடகக்காரி. அந்த அம்பிகா மேல ஓவரா பாசம் இருக்கிற மாதிரி டிராமா பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. அவ வேலையே அதான். நீ கிளம்பு, நான் சொன்னதை மட்டும் செய். இங்க பாரு, இனி அவ வந்தா கூட எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி எதுலயாவது ஒண்ணு கலந்து கொடுத்துரு. இவங்க எப்படியாவது கலந்து குடிக்க வச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா நான் எது கொடுத்தாலும் குடிக்க விடாம பண்ண அந்த பொண்ணு கரெக்டா வந்து நிக்கிறா. நான் என்னதான் பண்றது? நான் ஏதாவது பண்ணி கொடுத்த வேலைய முடிச்சுதானே ஆகணும். ஆனா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது பண்ணுவோம். கவி, மண்டபத்தில் இருக்க? ஆமா கௌதம், நீ ஏற்பாடு பண்ண ஆள் வந்துட்டானா? இப்ப வந்துருவா. கௌதம், இப்ப இங்க டிஜே போயிட்டு இருக்க. டான்ஸ் பாட்டுன்னு எல்லாரும் அதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இப்ப நீ ஏற்பாடு பண்ண ஆள் வந்தா வந்த சுவடே தெரியாம வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடலாம். புரியுது புரியுது. அவன்கிட்ட பேசி சீக்கிரம் வர சொல்றேன். என்ன மயில, இங்க என்ன பண்ற? அக்கா, ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு. திரு ரூமில் சார்ஜ் போடலான்னு வந்தேங்க்கா. நீங்கள் வழியில் நின்று பேசிட்டு இருந்தீங்களா, அதான் அப்படியே நின்றுட்டேங்க்கா. சரி போ. சரிக்கா. அப்பா,
யார் இவன்? பாட்டில டஸ்ட்பின்ல போடாம அப்படியே தூக்கி வீசுறான். 1000 அப்துல் கலாம் ஐயா வந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நீ இப்ப கரெக்டா எங்க இருக்க? நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்க காலி பண்ண சொன்ன ஆளையும் நான் பார்த்துட்டேன். என் முன்னாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதே சந்தோஷத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த திருக்குமரன் சாக போறான். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க எதிரியோட கதை கூடிய சீக்கிரமே சுபமா முடிய போகுது. ஐயோ, கர்சரை அழுத்தின அடுத்த செகண்டே தோட்ட சத்தமே இல்லாம அவன் இதயத்தை கிழிச்சிட்டு வெளியில போயிடும். ஆடிக்கிட்டே இருந்தவன் அப்படியே சரிஞ்சு விழுந்து செத்துருவான். என்ன நடந்துச்சுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இந்த என்கேஜ்மெண்ட் ஆளை விட்டு நான் வெளியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். மிஷன் ஓவர். அந்த திருவோட கதைய சத்தமே இல்லாம முடிக்க போறேன். உன் மூச்சோடு கலந்திருப்பவனின் முன் இருள் சூழ்ந்து நிற்கிறது. அதை கவனமாக காப்பாற்று. கடவுளே, யார் இவன்? யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இவன் பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அவரை கொல்லதான் வந்திருக்கான். திருக்குமரன் பேரை கூட சொன்னானே. கடவுளே, அப்ப அம்மாவோட புத்தகத்துல சொல்லி இருந்தது இத பத்தி தானா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, எங்க எங்க போயிட்டான்? அதுக்குள்ள காணாம போயிட்டான். எங்க போனாலும் அவனை விடக்கூடாது.